வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சிம்பு அவர்கள் நடிப்புல கடைசியா ஈஸ்வரன் படம் பொங்கல் பெஸ்லா வெளியாகி இருந்துச்சு. அந்த ஒரு படத்தை சுசீந்திரன் இயக்கியிருந்தாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் மாநாடு படத்துல ரொம்பவே பிஸியா அதை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. ஆல்ரெடி இந்த ஒரு மாநாடு படத்துல இருந்து சிம்பு அவருடைய பிறந்தநாள் பெஸ்லா டீசர் பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ டீசருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அதே போல மாநாடு படத்துக்கு அடுத்த சிம்பு அவர்கள் 10 தல படத்தில் நடிக்க இருக்காரு. சோ இந்த படம் ஏற்கனவே கன்னட மொழியில வெளிவந்த மஃப்டி படத்தோட ரீமேக். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்க மாலத்தீவில் நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. சோ மாநாடு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிப்ரவரி எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா முடிக்க படத்தையும் பிளான் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே சீக்கிரம் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். மாநாடு படத்துக்கு அடுத்ததா 10 தலையை முடிச்சதுக்கு அப்புறமா சிம்பு அவருடைய 47வது படம். இந்த ஒரு படத்தை வேல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா ஐசரி கணேஷ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த ஒரு படத்தை இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் தான் 10 தல படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கௌதம் மேனன் மற்றும் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் சிம்பு அவர்கள் காம்போல பாத்தீங்க அப்படின்னா வினை தாண்டி வருவாயா படம் வெளிவந்துருந்துச்சு. அச்சம் என்பது மனைவேடா படம் வெளிவந்துருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து இதே கூட்டணி பாத்தீங்கன்னா தற்போது சிம்புடைய 47வது படத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சிம்பு அவருக்கு ஜோடியா பாத்தீங்க அப்படின்னா யார் நடிக்க போறா அப்படின்னா நயன்தாரா நடிக்க இருந்தாங்க. சோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஆரம்பமாயிருச்சு. ஏற்கனவே பார்த்தேன் அப்படின்னா நயன்தாரா மற்றும் சிம்பு இணைஞ்சு ஒரு படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் சில தகவல்களை பார்த்திருந்தோம். ஏன் அப்படின்னா சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களை தொடர்ச்சியா கமிட் ஆயிட்டே இருந்தாலே, ஆனா எந்த படத்துல நயன்தாரா சிம்பு நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிம்பு நயன்தாரா சேர்ந்து நடிக்கல அப்படின்ற ஒரு தகவல் பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சிம்பு மற்றும் நயன்தாரா பாத்தீங்கன்னா வல்லவன் உள்ளிட்ட சில படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள லவலா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அது பாத்தீங்கன்னா பிரிவினை ஏற்பட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகும் கூட பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இது நம்மாலு அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சு முடிச்சிருந்தாங்க. சோ இப்பவும் பாத்தீங்கன்னா ஐசரி கணேஷ் வேல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா பாத்தீங்க அப்படின்னா நயன்தாராட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பு கூட நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஏன் வேல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் பாத்தீங்க அவங்ககிட்ட அணுகி பேசினாங்க அப்படின்னா சோ அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா மூக்குத்தி அவன் படத்தை பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ஆர்ஜே பாலாஜிட்ட இருந்து வாங்கி அந்த படத்தை நேரடியா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு உரிமையில பாத்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. சோ அவங்க மறுத்ததா தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சிம்பு 47வது படத்துல யாரு நடிக்க போறாங்க அப்படின்னா சோ விண்ணை தாண்டி வருவாயா 2 எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா. சோ திரிசா நடிக்க போறதா தகவல்கள் பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்ப கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ திரிசாவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல். சோ ரொம்பவே சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான ஒரு அபிஷியல் அப்டேட்டை எதிர்பார்க்கலாம்.